ஈரேழு உலகங்களும் அதிரும் தருணம். தேவர்களும் அசுரர்களும் மோத ஒளியும் இருளும் நேருக்கு நேர் மோதுகின்றன. தேவர்களின் குரு பிருகஸ்பதி அமைதியான ஞான வடிவம். அவரது அறிவே தேவர்களின் பாதுகாப்பு அரணாகிறது. அசுரர்களின் குரு சுக்கிராச்சாரியார் நெருப்பினுள் தவம் செய்கிறார். மரணத்தையே வெல்லும் சக்தி பெற்றவர். இது சாதாரண போர் அல்ல, இது மந்திரம், ஞானம், தந்திரம் மோதும் மாபெரும் யுத்தம். யார் பலசாலி? சக்திமிக்க சுக்கிராச்சாரியாரா அல்லது ஞானம் மிக்க பிருகஸ்பதியா என்ற கேள்வி எழுகிறது. சுக்கிராச்சாரியார் கடும் தவம் செய்து சிவபெருமான் முன் தோன்றும் வரை தனது மன உறுதியை இழக்கவில்லை. சிவபெருமான் அருளால் மிருத சஞ்சீவினி மந்திரம் கிடைத்தது. இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்கும் அசாதாரண சக்தி. போரில் விழும் அசுரர்கள் மீண்டும் உயிர் பெற தேவர்கள் அதிர்ச்சியடைந்து நிலைகுலைந்து போகின்றனர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த வீரர்கள் மீண்டும் எழுந்து போராட சுக்கிராச்சாரியாரின் சக்தி உச்சத்தை எட்டியது. அசுரர்கள் வெற்றி கொண்டாட தேவர்கள் பின்வாங்கினர். சஞ்சீவினி மந்திரம் அவர்களை அழிவற்ற படையாக்கியது. தோல்வியடைந்த இந்திரன் தனது குருவிடம் சரணடைந்து தேவர்களை காப்பாற்ற வழிகாட்டுமாறு வேண்டுகிறார். பிருகஸ்பதி ஞானக்கண் திறந்து தந்திரமும் தர்மமும் மட்டுமே இந்த போரில் வெற்றி தரும் என உணர்கிறார். தேவர்களுக்கு பாதுகாப்பு கவசம் அளித்து மன உறுதியை உயர்த்தி சரியான நேரத்திற்காக காத்திருக்க கற்றுக் கொடுக்கிறார். அசுரர்களின் மாயத் தாக்குதல்களை பிருகஸ்பதியின் மந்திர சக்தி கண்ணுக்குத் தெரியாத கேடயமாக தடுத்து நிறுத்துகிறது. பிருகஸ்பதி இரகசிய திட்டம் தீட்டி தனது மகன் கசனை அசுரகுருவிடம் அனுப்ப முடிவு செய்கிறார். கசன் அடையாளம் மறைத்து பணிவுடன் சுக்கிராச்சாரியாரின் ஆசிரமத்தில் சேவை செய்து நம்பிக்கை பெற முயல்கிறான். தேவயானி கசனின் நற்குணங்களில் மயங்கி அவனை பற்றிய காதல் உணர்வை உள்ளத்தில் வளர்த்துக் கொள்கிறாள். அசுரர்கள் கசனை பலமுறை கொன்றாலும் தேவயானியின் வேண்டுகோளுக்காக அவர் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறார். அசுரர்கள் கசனை சாம்பலாக்கி அதை சுக்கிராச்சாரியார் குடிக்கும் பானத்தில் கலக்கிறார்கள். கொடூரமான திட்டம். தன் வயிற்றில் கசன் இருப்பதை உணர்ந்த சுக்கிராச்சாரியார் தர்மத்திற்காக சஞ்சீவினி மந்திரம் கற்பிக்க முடிவு செய்கிறார். வயிற்றுக்குள் இருந்த கசன் மந்திரம் கற்று வெளியே வந்து அதே மந்திரத்தால் குருவையே மீண்டும் உயிர்ப்பிக்கிறான். குருதட்சணையாக கசன் இதை செய்கிறான். இப்போது தேவர்களுக்கும் சஞ்சீவினி மந்திரம் கிடைத்துவிட்டது. அசுரர்களின் பலம் குறைய தேவர்கள் மீண்டும் எழுந்தனர். தர்மம் அவர்களுக்கு வெற்றியை தரத் தொடங்கியது. சுக்கிரன் செல்வமும் மாயையும் குறிக்கும், பிருகஸ்பதி ஞானமும் தர்மமும் குறிக்கும் சக்தியாகத் திகழ்கிறார். ஜோதிடத்தில் சுக்கிரன் வசதி தருவார், ஆனால் குருவட்டுமே கௌரவமும் நிம்மதியும் அளிப்பார். சுக்கிராச்சாரியார் தியாகி, பிருகஸ்பதி ஆலோசகர். இருவரும் வெவ்வேறு வழிகளில் உலகத்தை காக்கின்றனர். சக்தியா தந்திரமா என்ற விவாதம் தொடர்கிறது. ஆனால் உண்மையான வெற்றி எப்போதும் தர்மத்தின் பக்கம் இருக்கும். ஒருவர் மரணத்தை வென்றவர், மற்றொருவர் அறியாமையை வென்றவர். இருவரும் புராணங்களை மகத்தானவையாக மாற்றுகின்றனர். உங்களுக்கு பிடித்தவர் யார்? சுக்கிராச்சாரியாரா அல்லது பிருகஸ்பதியா? உங்கள் கருத்தை பகிர்ந்து தொடர்ந்து இணைந்திருங்கள்.